World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் பணத்தை அள்ளி தரும் லட்சுமி புள்ளி அப்படிங்கிற சூட்சுமங்களை சொல்ல வருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அவரை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். ஜோதிட பிரபஞ்சக்குழு அறக்கட்டளையின் 57வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருகென வரவேற்று உங்களுக்கு மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். நம்முடைய கருத்தரங்கில் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான தலைப்புகளில் நிறைய கருத்துக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மாலையிலிருந்து நம்முடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்காங்க. கருத்துக்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தலைவர் இல்லைனாலும் மீட்டிங்கை சிறப்பாக நடத்த முடியும் அப்படின்ட்டு நம்மளோட நிர்வாகிகள் மிக சிறப்பான முறையில் இன்னைக்கு காலையிலிருந்தே மீட்டிங்கை சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு பணிகள் வரும்போது நம்ம ஒவ்வொரு மாதமும் மீட்டிங்க்கு வர முடியாத சூழல்கள் கூட எதிர்காலத்தில் வரலாம். அப்போ நம்ம நிர்வாகிகள் எடுத்து நம்முடைய சங்கத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுதான் நான் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லுவேன். மிக சிறப்பான முறையில் நம்முடைய துணை செயலாளரும் ஒருங்கிணைப்பாளரும் சிறப்பாக மீட்டிங்கை கொண்டு போனாங்க. நம்முடைய பிஆர்ஓ அவர்களும் சிறப்பான ஸ்பீச்சை கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அவர் அரசியல்வாதிகள் சம்பந்தமாக பொலிட்டிக்கல் சம்பந்தமாக பண்ணியிருந்தாரு. டிராவல் வரும்போது வீடியோஸ் பார்த்தேன். ரொம்ப சிறப்பான சொற்பொழிவெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த மாதம் நான் கொடுக்கக்கூடிய சொற்பொழிவு லட்சுமி புள்ளி குபேர புள்ளி அப்படிங்கிறத பற்றி கொடுக்க போகிறோம். இன்னைக்கு யூடியூப்ல நம்ம நிறைய கருத்துக்களை பேசுகிறோம், நிறைய தகவல்களை கொடுக்குறோம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது எந்த வீடியோலாம் நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு பார்க்கும்போது பணத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி ஒரு ஜோதிடர் பேசிட்டா உடனே அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துடுறாங்க, உடனே அந்த பரிகாரத்தை செஞ்சிடறாங்க, உடனே அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. இப்படி உடனுக்குடன் செய்யக்கூடிய விஷயம்னு பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு பணம், அப்போ அந்த பணம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்திலேயே பாட்டு எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? காசே தான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமாப்பான்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்துல நான் அடிக்கடி நிறைய வகுப்புகள்லையும் நண்பர்கள்ட்ட பேசும்போது பணத்தை பத்தி பேசும்போது என்ன சொல்லுவேன்னா, பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கர்மா அப்படின்னு சொல்லுவேன். அப்ப எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாவை சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த அளவுக்கு பணத்தை செலவு பண்றோமோ, எந்த அளவுக்கு பணத்தை தானம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாவை கழிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ அப்போ கர்மா ஈக்குவல் டு மணி இன்ட்டு டைம்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபார்முலாவே இருக்கு. அது நிறைய வகுப்புல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணும்னா நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் அதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய புத்தகம் படிக்கணும், சரியான திட்டமிடல் பிளானிங் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சாராத விஷயங்களை பத்தி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஒரு ஜோதிடரா இருக்கிற பட்சத்துல நாம என்ன பார்க்கணும், எந்த விஷயத்தை முக்கியமா கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம ஜாதக கட்டத்துல எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கோ அப்படிதான் பணம் சம்பாதிக்க முடியும். நமக்கு கோடீஸ்வரன் ஆக யோகம் இருக்குன்னா கண்டிப்பா கோடீஸ்வரன் ஆகலாம். அது 10 கோடி சம்பாதிக்க போறோமா, 100 கோடி சம்பாதிக்க போறோமா, 1000 கோடி சம்பாதிக்க போறோமாங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிமை, கிரக வலிமையை பொறுத்து இருக்கு. அதே லட்சாதிபதி ஆகிற யோகம் தான் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி 10 லட்சமா 50 லட்சமா அப்படிங்கிறதும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வலிமையை பொறுத்து தான் இருக்கு. அப்ப எல்லாமே ஏற்கனவே டிஃபைன் செய்யப்பட்ட ஒரு விஷயமா ஜாதகத்தில் பார்க்கிறோம். அதுல சில மாற்றங்களை நம்ம கொண்டு வர முடியும். கோடீஸ்வரன் ஆக யோகம் இருக்கும்போது அதுக்கான பரிகாரங்களை பண்ணி நம்ம சில மாற்றங்களை பண்ணி 1 கோடி சம்பாதிக்கிற இடத்துல 5 கோடி சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் ஜோதிடம் பார்க்கிறோம். அதுக்காக தான் சில நிறைய விஷயங்களை நம்ம பண்றோம். அதுல நிறைய கருத்துக்கள் ஜோதிடத்தில் இருக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்கள் நிறைய கருத்துக்கள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட கருத்தை தான் இன்னைக்கு மீட்டிங்ல இந்த சொற்பொழிவுல கொடுக்க போறேன். சோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேர புள்ளி மற்றும் லட்சுமி புள்ளி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து இன்னைக்கு கருத்தரங்கமே 57வது கருத்தரங்கமே ஒரு நட்சத்திர காம்போன்னு சொல்லலாம். ஏன் நட்சத்திர காம்போ அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா பேச்சாளர்களும் நட்சத்திரத்தை தொட்டு தான் பேசினாங்க. கல்ல தனபாக்கியமா பேசியிருப்பாங்க, கர்ம நட்சத்திரத்தை பத்தி பேசினாங்களா, நந்தகுமார் சார் பேசியிருக்காரு, முருகானந்த ஐயா பேசினாரு. இப்போ நான் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் அதை பேச போறேன். அப்ப இந்த குபேர புள்ளி லட்சுமி புள்ளி அப்படிங்கிற அமைப்பு எதை பேஸ் பண்ணி எடுக்க போறோம்னா நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்க போறோம். 27 நட்சத்திரங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்கள்ல சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணா நமக்கு லட்சுமி புள்ளியும் குபேர புள்ளியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை பேஸ் பண்ணி அந்த நட்சத்திரத்தை இயக்கிறது மூலமா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நம்ம கண்டிப்பாக பெற முடியும். அதுதான் நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். சோ நமக்கு அந்த குபேர புள்ளிங்கிற வார்த்தையில நம்ம கிரக காரகத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா குபேரன் அப்படிங்கிறவர் குருவோடைய இயக்கம். குபேரன் பிறந்த நட்சத்திரம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? குபேரன் பிறந்த நட்சத்திரம் பூரட்டாதி. அது குருவோடைய நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் எங்க வருதுன்னா காலபுருஷத்துடைய 11வது வீடான கும்பத்திலையும் 12வது வீடான மீனத்திலையும் வரும். அப்ப ஒரு பொருளாதார சேமிப்பை சொல்லக்கூடியதே 11ஆம் பாவம் தான், கும்பராசி தான். விரயத்தை சொல்லக்கூடிய வீடு மீனம் தான். அப்ப அந்த 2 வீடுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமா பூரட்டாதி நட்சத்திரம் வருது. அப்ப இந்த குபேர புள்ளியை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா குருவை அடிப்படையாக வைத்து எடுக்க வேண்டும். இந்த குபேர புள்ளி எடுக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதுல முதல் ரூல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல உங்களுடைய ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்க
ஜாதகத்துல குரு எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு பாருங்க. இப்ப எனக்கு வந்து குரு நிக்கிறது மக நட்சத்திரத்துல நிக்கிறார். அப்ப என்ன பண்ணலாம், குபேர புள்ளி அப்படின்னு சொல்லி போட்டு மக நட்சத்திரம் அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல குரு எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அதை குபேர புள்ளியாக பாருங்கள். இது என்னுடைய அனுபவத்துல நிறைய மாணவர்களுடைய ஜாதகம், வாடிக்கையாளர் ஜாதகத்துல குரு நின்ற நட்சத்திரத்தை யாரெல்லாம் இயக்கியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பா வந்திருக்கு. அதை நம்ம எப்படி பார்க்கணும்னா குபேர புள்ளியாக பார்க்க வேண்டும். சார் அது ஒரு விஷயம் மட்டும் தான் குபேர புள்ளியா பார்க்கணுமா, வேற நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குபேர புள்ளியா எடுக்க கூடாதுன்னு கேட்டா, நான் என்னோட ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயத்துல நிறைய ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். இது ஒண்ணு மட்டும் தான் குபேர புள்ளி கிடையாது, நிறைய விஷயங்கள் எடுக்கும். அப்ப குபேர புள்ளியில முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாதகத்தில் குரு நின்ற நட்சத்திரத்தை எடுங்க. சார் எனக்கு குரு பரிவர்த்தனையா இருக்கு, சார பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு, இப்படி எல்லாம் என்ன சார் பண்றது? இங்க நட்சத்திர பரிவர்த்தனை சார பரிவர்த்தனை பார்க்க கூடாது. குரு எங்க இருக்காரோ அதை அப்படியே எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குரு வந்து எனக்கு மகத்துல இருக்கார், உங்களுக்கு அஸ்வினில இருக்கலாம், ரேவதில இருக்கலாம், பூராடத்துல இருக்கலாம், எந்த நட்சத்திரத்துல இருக்கலாம். அப்படி என்ன பண்ணுவோம், உங்க ஜாதக கட்டத்தை போட்டுட்டு குருங்கிற கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்க, அந்த நட்சத்திரத்தை தனியா எடுத்து எழுதுங்க. 27 நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நீங்க இயக்கும் போது பொருளாதார முன்னேற்றம் அடையலாம். உடனே அடுத்த கொஸ்டின் வரும், அந்த நட்சத்திரம் எனக்கு வைநாசிக நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் விபத்து நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் காரிய தடை நட்சத்திரம், இப்படி பல்வேறு விதமான நெகட்டிவ் காம்பினேஷன் சொல்லுவீங்க. சோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. முதல்ல நட்சத்திரத்தை கண்டுபிடிங்க, குபேர புள்ளியை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுக்குறேன். இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது இரண்டாவது ஃபார்முலா என்னன்னா, நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய பாவம் வந்து இரண்டாம் பாவம். உங்க லக்னத்திலிருந்து இரண்டாம் பாவம் தான் நமக்கு நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியது. இரண்டாம் பாவத்தோட காரக கிரகமே குரு தான். அப்ப உங்களுடைய இரண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு பாருங்க, அந்த நட்சத்திரமும் நம்ம குபேர புள்ளியா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு குபேர புள்ளிங்கிற விஷயத்தை பல நட்சத்திரங்களா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அப்ப இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் அதையும் குபேர புள்ளியா எடுத்துக்கணும். அதை எடுக்கும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். அப்ப ரெண்டு நட்சத்திரம் கிடைக்குமா, குரு நின்ற நட்சத்திரமும் கிடைக்கும், இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் கிடைக்கும். சில பேருக்கு இரண்டாம் அதிபதியே குருவா வருவார். கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே நட்சத்திரம் தான் வரும். எனக்கு வந்து விருச்சிக லக்னம், இரண்டாம் அதிபதி குருவே மகத்துல இருக்கு. அப்ப எனக்கு இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரமும் மகம், குரு நின்ற நட்சத்திரமும் மகம். அந்த காம்பினேஷன் இல்லாதவங்களுக்கு ரெண்டு நட்சத்திரம் வரும். 27 நட்சத்திரங்கள்ல 2 நட்சத்திரங்கள் குபேர புள்ளியாக நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க எடுக்கலாம். அடுத்து மூணாவது ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா என்னன்னா, காரக கிரகமான குரு, குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய காரக கிரகம் வந்து குரு. அந்த குரு நின்ற வீட்டிற்கு இரண்டாம் வீட்டின் அதிபதியை பார்க்கணும். குரு எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டை லக்னமா போட்டு அதுக்கு இரண்டாம் அதிபதியை பாருங்க. அந்த இரண்டாம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு வந்து குரு சிம்மத்துல இருக்கு. அப்ப குரு சிம்மத்துல இருக்குன்னா சிம்மத்துக்கு இரண்டாம் வீடு வந்து கன்னி. இப்ப இரண்டாம் வீட்டு அதிபதி புதன். புதன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திரமும் குபேர புள்ளியாக வேலை செய்யும். அந்த நட்சத்திரமும் குபேர புள்ளியா வேலை செய்யும். அப்போ ஒரு ஜாதகத்துல குபேர புள்ளியாக 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கிடைக்கும். குரு நின்ற நட்சத்திரம், லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம், குரு நின்ற வீட்டிற்கு இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க. இந்த 3 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு நல்ல தாராபலனா வந்தா ரொம்ப சந்தோஷம். சில பேருக்கு 3 நட்சத்திரமே நல்ல தாராபலனா வரும், சில பேருக்கு ஒரு நட்சத்திரம் நல்ல தாராபலனா வரும், சில பேருக்கு 3மே தாராபலனா வராது. அப்படி இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு என்ன மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குபேர புள்ளி என்னங்கிறத எடுக்கணும். அப்போ 3 நட்சத்திரம் எடுக்கிறீங்க. குரு நின்ற நட்சத்திரம், லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம், குரு நின்ற வீட்டிற்கு இரண்டாம் அதிபதி நின்ற நட்சத்திரம். ஏன் குபேரனுக்கு வந்து நம்ம எடுத்தோம்னா, குபேர சம்பத்தை கொடுக்கிற கிரகம் குருங்கிறனால குருவையும் இரண்டாம் பாவத்தையும் அடிப்படையாக வைத்து எடுத்திருக்கும். அடுத்தது வந்து லக்ஷ்மி புள்ளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த லக்ஷ்மி புள்ளி வந்து எந்த கிரகத்தை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா, அந்த லக்ஷ்மிங்கிற பேர்லேயே இருக்கு, லக்ஷ்மினா சுக்கிரன். அப்ப சுக்கிரனை பேஸ் பண்ணி அடிப்படையாக வைத்து எடுக்க வேண்டும். அப்ப லக்ஷ்மி புள்ளியில இதே மாதிரி ஃபார்முலா இருக்கு. லக்ஷ்மி புள்ளிக்கு எப்படி எடுக்கணும்னா, சுக்கிரன் என்ற நட்சத்திரம் தான் லக்ஷ்மி புள்ளி. சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அதுதான் லக்ஷ்மி புள்ளி. எல்லாருடைய ஜாதகத்திலையும் சுக்கிரன் கண்டிப்பா ஒரு நட்சத்திரத்துல இருப்பார். அந்த சுக்கிரன் நட்சத்திரம் தான் லக்ஷ்மி புள்ளியா நம்ம எடுக்கணும். ரெண்டாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா, குருவுக்கு வந்து 2ஆம் பாவத்தை வருமானத்தை கொடுக்கறனால இதுக்கு எந்த பாவத்தை எடுக்கணும்னா, சுக்கிரனுக்கு 11ஆம் பாவத்தை எடுக்க வேண்டும். 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் லக்ஷ்மி புள்ளியாக கன்சிடர் பண்ணணும். ஏன் சார் 11ஆம் பாவத்தை எடுக்கிறீங்க? 11ஆம் பாவங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடிய வீடு மட்டும் இல்ல, நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய இடம் வந்து 11ஆம் பாவம் தான். நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். நம்முடைய விருப்பங்களை எல்லாம் மகிழ்ச்சிகரமாக நிறைவேற்றக்கூடிய கிரகம் சுக்கிரன். நீங்க நல்ல ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, சுக்கிரன். நல்ல நகை போடணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல கார்ல போகணும்னு விருப்பப்படுறீங்க, நல்ல ஒரு ஒய்ஃபோ கணவனோ அமையணும்னு விருப்பப்படுறோம், நல்ல வீடு கட்டணும்னு விருப்பப்படுறோம். இப்படி லவ்லிக வாழ்க்கையில மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல என்னெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதெல்லாம் கொடுக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். சோ 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், உங்க லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர புள்ளி நட்சத்திரம் என்னவோ அதுவும் லட்சுமி புள்ளியாக கன்சிடர் பண்ண வேண்டும். இது 2வது ஃபார்முலா. அடுத்து 3வது ஃபார்முலா, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்க இருக்காரோ, உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் எங்க இருக்காரோ
சுக்கிரனுக்கு 11ஆம் அதிபதி, சுக்கிரன் என்ற வீட்டிற்கு 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், அதே லட்சுமி புள்ளியா எடுக்கணும். சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் 11ஆம் லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம். அப்ப 3 நட்சத்திரங்கள் கிடைக்குது. இந்த 3 நட்சத்திரங்களும் லட்சுமி புள்ளியாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப குபேர புள்ளி குருவை பேஸ் பண்ணி எடுக்கிறோம், லட்சுமி புள்ளி வந்து சுக்கிரனை பேஸ் பண்ணி எடுக்கிறோம். அப்ப குபேர புள்ளியில 3 நட்சத்திரம் வருது, லட்சுமி புள்ளியில 3 நட்சத்திரம் வருது. டோட்டலா 6 நட்சத்திரங்கள். 6 நட்சத்திரங்களை யார் ஒருவர் லைஃப்ல இயக்கிக்கிட்டே இருக்கீங்களோ உங்க லைஃப்ல மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அதுல இந்த 6 நட்சத்திரத்தை மட்டும் நீங்க லைஃப் லாங் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். சார் எனக்கு இந்த தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி நடக்குது, கோச்சாரத்துல கிரகங்கள் இப்படி போகுது, அதை பத்தி எதுவும் ஒரி பண்ண வேண்டாம். என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, என்ன கோச்சாரம் போனாலும் சரி, இதை லைஃப் லாங் ஃபாலோ பண்றதுங்கிறது ஃபினான்ஷியல் growth-ஐ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ எல்லாரும் புள்ளி எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புள்ளிங்கிறது என்ன? நட்சத்திரம் தான். அப்போ நட்சத்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அந்த நட்சத்திரத்தை எப்படி இயக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த 6 நட்சத்திரங்கள்ல குபேர புள்ளியில 3 நட்சத்திரம், லட்சுமி புள்ளியில 3 நட்சத்திரம் வருது. இந்த 6 நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரமாவது நமக்கு சாதகமான தரையோ வரும், வராம போக வாய்ப்பில்லை. என்ன மாதிரி சாதகமான நட்சத்திரமாக வருதோ அந்த நட்சத்திரத்தை முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த நட்சத்திரம் சம்பந்தமா என்னென்ன காரகத்துவங்கள் இருக்கோ, அந்த நட்சத்திரம் சார்ந்த தெய்வம், அந்த நட்சத்திரத்துக்கான கோயில், அந்த நட்சத்திரத்துக்கான விருட்சம், நட்சத்திரத்துக்கான உணவு, இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்ணணும். அந்த நட்சத்திர உணவை சாப்பிடுங்க, அந்த நட்சத்திர கோயிலுக்கு போங்க, அந்த நட்சத்திர தெய்வத்தை வணங்குங்க, அந்த நட்சத்திர விருட்சத்தை வளர்த்துங்க. இப்படி எல்லாமே பண்ணலாம். இதை பண்ணும்போது இதுக்கு பேர் தான் ஆக்டிவேஷன் பேர். இதை பண்ண 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 என்ன ஆகும்னா லைஃப்ல நல்ல டெவலப்மெண்ட்ஸ் எதுல கிடைக்கும்? ஃபினான்ஷியலா கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த நட்சத்திர புள்ளியில வரக்கூடிய குபேர புள்ளியோ லட்சுமி புள்ளியோ வரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாத நட்சத்திரமா வருது, தாராபலன் அடிப்படையில வைநாசிகமா வந்துருச்சு, விபத்து தரையா வந்துருச்சு, தடை நட்சத்திரமா வந்துருச்சு, அல்லது வேதை நட்சத்திரமா வந்துருச்சு, இந்த மாதிரி வந்தால் என்ன செய்ய வேண்டும்? இப்படி செய்யும் போது அந்த நட்சத்திரத்தை நீங்க எப்படி பண்ணணும்? அதை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா தான தர்மங்கள் மூலமாக ஆக்டிவேட் பண்ணணும். அந்த நட்சத்திரம் சார்ந்த காரகத்துவங்களை, அந்த நட்சத்திரம் சார்ந்த காரகத்துவங்களை எல்லாம் நீங்க தானம் செய்ய வேண்டும். அடிக்கடி தானம் செய்யணும். அந்த உணவை தானம் பண்ணணும், அந்த நட்சத்திர காரகத்துவ பொருளை தானம் பண்ணணும், அந்த நட்சத்திர விருட்சங்களை தானம் செய்யுங்க. அந்த நட்சத்திர தெய்வங்கள் அது சார்ந்த கோயில்களுக்கு போகாம அந்த கோயிலோட அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. அப்படி செய்யும் போது பெரிய பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். 2 கான்செப்ட் தான். முதல்ல குபேர புள்ளி லட்சுமி புள்ளியை எடுத்துடணும், என்னென்ன நட்சத்திரங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நட்சத்திரத்தில் யார் நமக்கு நல்ல தாராபலன் கெடுதலான தாராபலன்னு அதை பிரிச்சிடணும். நல்ல தாராபலன் உள்ள நட்சத்திரங்களை காரகத்துவங்களை முழுமையாக உங்கள் வாழ்க்கையோட இணைச்சிக்கோங்க, வாழ்க்கையோட ஒன்றோட இணைச்சு அதை பயணிங்க. சரியில்லாத தாராபலன் நட்சத்திரமாக வந்தால் அதனுடைய காரகத்துவங்களை தானங்கள் நிறையா பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நாம ஒவ்வொரு நட்சத்திரங்கள் நீங்கள் நம்ம யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் சரி, நான் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்திருப்பேன். நீங்கள் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் போயிட்டு பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா வல்லரசு தினேஷ் ராஜான்னு ஒரு 400 வீடியோ கிட்டே இருக்கும். அந்த வீடியோவில் போனீங்கன்னா நிறையா ஃப்ரீ கிளாஸஸ் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருப்பேன், நட்சத்திரம் சம்மந்தமாக வீடியோஸ் போட்டிருப்பேன். அதில் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தெய்வங்கள், மரங்கள், உணவுகள்னு நிறைய கொடுத்துருப்பேன். அதை நான் திரும்பி சொல்லணும்னு அவசியமே இல்லை, அதிலே இருக்கும் அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா. அதன் மூலிமா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா யாருக்கெல்லாம் நல்ல தசாபுக்தி நடக்குதோ, நல்ல தசாபுக்தி, இந்த தசாபுக்தியில் நீங்கள் கார் வாங்க போகிறீங்க, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுது அப்படின்னா இந்த குபேர புள்ளியும் இந்த லட்சுமி புள்ளியும் இயற்கையாகவே இயக்கக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட இறந்த காலத்தை எடுத்து பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நேச்சுரலாகவே அது கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சுக்கிரனும் மகத்தில் இருக்குது, குருவும் மகத்தில் இருக்குது, 2ஆம் அதிபதி மகத்தில் இருக்குது. அப்போ அந்த காலகட்டங்கள் வரும்போது என்ன ஆகும்னா மகம் எனக்கு வைநாசிக நட்சத்திரமாக வரும். அப்போ இயற்கையாகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்காக நிறைய பொருளாதார உதவி செய்யக்கூடிய சூழல் எனக்கு வந்துச்சு. அவங்க நிறைய பேர் உதவி கேட்டு வந்தாங்க, அதை உணர முடிஞ்சது. அதே மாதிரி நிறைய கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு தானாகவே பச்சரிசி தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா மகம் அப்படின்னா பச்சரிசி. அப்போ நமக்கு அந்த காரகத்துவங்கள் தெரியுங்கிறனால அதை இயற்கையாக நம்ம உடனே பண்ணிட்டோம். மகம் அப்படின்னா நாற்காலி. இடத்த கேட்குறாங்க, எங்களுக்கு அனாத ஆசிரமம், அனாத குழந்தைங்களுக்கு நாங்கள் ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு நடத்துகிறோம், அந்த குழந்தைகள் அமர்வதற்காக நாற்காலி தேவைப்படுதுன்னு கேட்டாங்க. ஒரு 50 சேர் வாங்கி கொடுங்க, 100 சேர் வாங்கி கொடுங்கன்னு. அப்போ அந்த மகம் சார்ந்த விஷயத்தை நம்ம தானமாக கொடுப்பதற்கான சூழல் நமக்கு இயற்கையாகவே ஏற்படுது. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியோட குரு புத்தி நடந்துட்டு இருந்த டைம், குரு புத்தி தான் நடக்குது, கடந்த 2.5 வருடமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு நல்ல புண்ணியம் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கும் போது இந்த பரிகாரங்கள்லாம் தானாக செய்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். அப்போ அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா அடிப்படையில் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா சொன்னது புரிஞ்சுதா? அது மூலிமா 6 நட்சத்திரம் எடுத்துட்டிங்களா?
அதில் எது தாராபலன் சிறப்பாக இருக்கோ அந்த நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை அந்த நட்சத்திரம் உங்களுக்கு 2வது நட்சத்திரமாகவோ, குபேரப்புள்ளி நட்சத்திரமும் லட்சுமி புள்ளி நட்சத்திரமும் 2வது நட்சத்திரமாகவோ 20வது நட்சத்திரமாக வந்துட்டா அந்த காம்பினேஷன்லாம் வந்து அற்புதமான காம்பினேஷன். அவங்களுக்கு 200% ஃபினான்ஷியல் குரோத் கிடைக்கும். லட்சுமி புள்ளி குபேர புள்ளியாக வரக்கூடிய நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் சம்பத்ததாரை நட்சத்திரமாகவோ, அது 2வது நட்சத்திரம் 20வது நட்சத்திரம், பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய 13வது நட்சத்திரம் அல்லது தெய்வ அனுகூல நட்சத்திரம், இந்த மாதிரி இருந்துட்டா அது மிக சிறப்பான பலன்களை மற்றவங்களுக்கு கிடைக்கிறத காட்டிலும் இவங்களுக்கு வந்து அதிகபட்சமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அந்த ரேஷியோ பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்படி நம்ம அந்த கான்செப்டை எடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு அமைப்பு குபேர புள்ளிக்கும் லட்சுமி புள்ளிக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ மேலும் நட்சத்திரம் சார்ந்த விஷயங்களை நம்ம இயக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம கொடுத்துட்டோம். அதை நீங்கள் நட்சத்திர காரகத்தை உங்களை அடிப்படையாக வச்சு நல்ல நட்சத்திரமாக இருந்தால் அதை ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஆகாத நட்சத்திரமாக இருந்தால் தாராபலன் சரியில்லை அப்படின்னா அதை தானம் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் ஃபார்முலா. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த நட்சத்திரம் நல்லா இருக்கிறவங்க கோயில்களுக்கு போகும்போது மிக சிறப்பான ஒரு பலனை வந்து அடைவாங்க. அது வந்து ரொம்ப அற்புதமாக அது வந்து வேலை செய்யும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கான ஒரு கோயில் அப்படின்னு பார்க்கும்போது மதுரையில் பக்கத்தில் குருவித்துறைன்னு ஒரு ஊருக்கு அங்கே வந்து சித்திரை வல்லப பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. சித்திரை வல்லப பெருமாள். அப்போ சித்திரை வந்து ஒருத்தங்களுக்கு லட்சுமி புள்ளியாக வருது, குபேர புள்ளியாக வருதுன்னா அந்த கோயிலுக்கு போகிறது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் கோயில்கள் இருக்குது. அது நிறையா ப்ரீவியஸ் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் சொல்லியிருக்கும். அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பூரட நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய பெரிய மாரியம்மன் கோயில், சதய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். அப்போ அந்த நட்சத்திரத்துடைய லட்சுமி புள்ளியாவோ குபேர புள்ளியாவோ அந்த நட்சத்திரம் விழுந்து அது உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக இருந்தால் அந்த கோயில்களுக்கு அடிக்கடி போகிறது சிறப்பு. அதை சூட்சமமாக எப்போ போகணும்னா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போகிறது மிக 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 சிறப்பு. அந்த நட்சத்திரத்தன்னைக்கு எப்போ போகணும்? இப்போ ஒருவேளை குபேர புள்ளியாக அந்த நட்சத்திரம் வரும்போது நீங்கள் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு மாதம் அந்த நட்சத்திரம் வரப்போ அந்த கோயில்களுக்கு குபேர புள்ளினா குரு உரையில் தரிசிக்க வேண்டும். இதே வந்து லட்சுமி புள்ளினா அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சுக்கிர உரையில் தரிசிக்க வேண்டும். அப்படி பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக அதை வேலை செய்யும். இப்போ அந்த கோயில்களை எப்படி தரிசிக்கணும், எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த டைமிங்கை இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி நம்ம பழகக்கூடிய நபர்கள், நம்ம கூட பயணிக்கிறவங்க, இப்போ நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்களாக இருக்கலாம், நம்மளுடைய டிரைவர்ஸாக இருக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி நபர்கள் நமக்கு குபேர புள்ளி நட்சத்திரம் லட்சுமி புள்ளி நட்சத்திரத்தில் அமைந்தால் மிக சிறப்பு. அது ஒரு நல்ல ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது நமக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே அந்த நட்சத்திரம் நமக்கு யோகமாக இருக்கா, சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் லைஃப்பில் நமக்கு நடந்த நிகழ்வுகளையும் நம்ம யாரை சந்திக்கிறோம், நம்ம ஒரு நெருங்கி ஒருத்தங்கள்ட்ட பழக ஆரம்பிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட அவங்களுடைய நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்சிடும். நட்சத்திரம் தெரியாமல் பழக மாட்டோம். நட்சத்திரம் தெரிஞ்சிடும், ராசி தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து அது கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வைநாசிகமாக இருக்குன்னா அல்லது வேறு ஏதாவது விபத்து தரையாக இருக்குன்னா அதற்குண்டான பரிகாரம் அப்படின்னா என்ன? அந்த நட்சத்திர தானத்தை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும். நட்சத்திர உணவு தானத்தை அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணும்போது அது சிறப்பான ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்னோடய லைஃபுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா கிட்டத்தட்ட 6 வருடமாக நானும் முத்துப்பாண்டியாவும் பயணிச்சுட்டு இருக்கோம். என்னுடைய பொருளாதார ரீதியான அனைத்து முன்னேற்றத்திற்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோலஜி தான் காரணம். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து மகம். எனக்கு குபேர புள்ளியாகவும் லட்சுமி புள்ளியாகவும் இருக்கிறதே மகம் தான். அப்போ அது அந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? கொஞ்சம் ஜோதிட ஞானம் தேவை. இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ளை பண்ணி பார்க்க முடியும். அப்போ அந்த லட்சுமி புள்ளி குபேர புள்ளி விஷயத்தில் என்ன நட்சத்திரங்கள் இருக்கோ அந்த நட்சத்திரம் சார்ந்த காரகத்துவங்களை பொருளாதார முன்னேற்றத்தை கொடுப்பதற்காக சுற்றி சுற்றி உங்களை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து காரகத்துவங்களை நல்லா படித்து வைக்கணும். இப்போ ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் எந்த ராசியில் விழுகுது, அது எந்த ஊரை குறிக்குது, எந்த மாநிலத்தை குறிக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். உலகியல் ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அந்த ஊருக்கு பயணித்தா அந்த ஊருக்கு போயிட்டு வந்தால் நமக்கு பணம் வரும். இப்போ இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லியை குறிக்கும். அதுக்கப்புறம் யூபின்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை குறிக்கும். நமக்கு இந்த யோகங்கள்லாம் இந்த லட்சுமி புள்ளி குபேர புள்ளி ஃபார்முலா வந்து என்ன தசாபுத்தி நடந்தாலும் மாறாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா? குரு நின்ற நட்சத்திரம், 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம், குரு நின்ற வீட்டிற்கு 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம்னு சொன்னேன் குபேர புள்ளிக்கு. அப்போ இது எல்லாமே எங்கே கனெக்ட் ஆகுது? ஒரு கிரகத்தால் தான் கனெக்ட் ஆகுது. அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது நீங்கள் இந்த குபேர புள்ளியால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பத்துகளை, செல்வங்களை உங்களுக்கு நிறையா கிடைக்கிறத
அந்த தசாபுத்தி காலத்தில் மிக சிறப்பாக உணர முடியும். அப்போ என்ன சொல்லலாம், யாருக்கெல்லாம் குரு புத்தி நடக்குதோ சுக்கர புத்தி நடக்குதோ அப்போ குபேர புள்ளி லட்சுமி புள்ளி ஆக்டிவேஷனை இயற்கையாகவே நீங்கள் பண்ணுவீங்க. இல்லை அப்போ ஃபோக்கஸ்டாக பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும். எதனால அப்படி சொல்கிறோம், குரு நட்சத்திரத்தை தான் குபேர புள்ளின்னு சொல்கிறோம், சுக்கிரன் நட்சத்திரம் தான் லட்சுமி புள்ளின்னு சொல்கிறோம். அப்போ குரு புத்தி சுக்கிர புத்தி யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்குலாம் இந்த கான்செப்ட் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் யாருக்கு வேலை செய்யும்னா, யாருக்கெல்லாம் இரண்டாம் அதிபதி புத்தி நடக்குதோ, அதுதானே ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். யாருக்கெல்லாம் இரண்டாம் அதிபதி புத்தி நடக்குதோ, யாருக்கெல்லாம் 11ஆம் அதிபதியுடைய புத்தி நடக்குதோ அவர்களுக்கும் இந்த விஷயம் அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி குரு நின்ற வீட்டிற்கு இரண்டாம் அதிபதியோட திசை புத்தி, சுக்கிரன் நின்ற வீட்டிற்கு இரண்டாம் அதிபதியோடைய திசா புக்தி நடக்கும் பொழுதும் இந்த குபேர புள்ளி லட்சுமி புள்ளி அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா நிறைய பேர் இந்த கான்செப்டை நான் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லும் போதோ இல்லை கிளாஸ்ல படிச்சதுக்கு அப்புறம், சார் இந்த குபேர புள்ளி கோயில்களுக்கு இந்த லட்சுமி புள்ளி கோயில்களுக்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு ரிசல்ட் வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க லேட் ஆகுதுன்னா, அந்த விஷயத்தை கொடுக்கறத மாதிரியான தசாபுக்தி கனெக்ட் ஆகாமல் இருக்கும் அவங்க லைஃப்ல. எப்பயுமே தசாபுக்தி கனெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம செய்கிற பரிகாரத்துக்கான ரிசல்ட் வந்து உடனே நடக்கும். தசாபுத்தி கனெக்ஷன்ஸ் இல்லாதப்ப பரிகாரத்தோட ரிசல்ட் வந்து லேட்டாக நடக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுற பரிகாரம் வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் 5000 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணாலும் சரி, 50000 செலவு பண்ணி பரிகாரம் பண்ணாலும் சரியான முறையில் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறீங்கன்னா அந்த பரிகாரத்தோட புண்ணியங்கள் எல்லாம் உங்களுடைய புண்ணிய கணக்கில் சேர்ந்துடும். அது எப்படியாவது திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான தசாபுக்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதுதான் நிறைய பேருக்கு பரிகாரம் பண்ணி டிலே ஆகிறதுக்கான காரணமே. அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கைண்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ்குள்ளே நீங்கள் போவீங்க, அதை நீங்கள் உணர முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து வேலை செய்யும். அதுக்கு என்னென்னா நிறைய காரகத்துவங்களை வந்து நீங்கள் படித்து வச்சுருக்கணும். இப்போ யாருக்காவது வந்து அனுஷம் கேட்டை வந்து குபேர புள்ளி லட்சுமி புள்ளியாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அனுஷம் கேட்டையெல்லாம் வந்து கழிப்பறையை குறிக்கக்கூடிய இடம், கழிப்பறை காம்பவுண்ட் சோர் காம்பவுண்ட் வாலை குறிக்கக்கூடிய இடமா சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு கோயிலுக்கு கழிப்பறை கட்டலான் இருக்கோம், ஒருத்தங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக இந்த மாதிரி உதவி செய்யலான் இருக்கோம், இப்படிலாம் வந்து உதவி கேட்டு வரும்போது நம்ம நிராகரிக்கக்கூடாது. குறிப்பாக அனுஷத்துலையும் கேட்டையிலையும் குபேர புள்ளி லட்சுமி புள்ளி விழுந்தவங்க அந்த உதவியை செஞ்சீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபா அதுக்கு நன்கொடை கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபா திரும்பி வரும். அது அந்த இடத்துல வேலை செய்யும். இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, ஜோதிடம் படித்தா தெரிஞ்சுக்க போகிறீங்க, காரகத்துவங்கள் படித்தா தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்படி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நம்மளை தேடி வந்து உதவி கேட்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இது கரெக்டாக பொருந்துமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு காரகத்துவங்கள் நிறையா படிச்சுக்கிட்டே இருங்க. நட்சத்திரம் சார்ந்த நிறையா காரகத்துவங்கள் இருக்குது, அதை திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிக்கும்போது தான் அது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். அந்த மாதிரி அதை பார்க்கணும். அதே மாதிரி இந்த லட்சுமி புள்ளி குபேர புள்ளி விழக்கூடிய நட்சத்திரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நட்சத்திரம் காலபுருஷத்துடைய எத்தனாவது வீட்டில் விழுந்திருக்குன்னு பார்க்கணும். இப்போ யாருக்காவது பூச நட்சத்திரம் வந்து இன்றைக்கி வந்து என்ன நட்சத்திரம், பூசமா, மதியானம் வரைக்கும் பூசம் இருந்தது, அதுக்கு ஒரு ஆயிலியம் வந்திருக்கும். அப்போ இந்த பூசம் ஆயிலியம் அப்படின்னு விழுகுதுன்னா, பூசம் ஆயிலியம் புனர்பூசம் 4ஆம் பாதம் இதில் விழுகும்போது இது காலபுருஷத்துக்கு எத்தனாவது வீட்டில் விழுகுது, 4ஆவது வீட்டில். அப்போ என்னென்னா உங்களுக்கு குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காலபுருஷர் எத்தனாவது வீட்டில் உட்காந்துருக்கு, 4ஆவது வீட்டில் உட்காந்துருக்கு. இதே லட்சுமி புள்ளி வந்து ஒருத்தங்களுக்கு துலாமில் விழுது, சுவாதி நட்சத்திரத்துலையோ விசாகத்துலையோ இல்லை சித்திரை 4ஆம் பாதத்தில் அந்த மாதிரி விழுகுதுன்னா அப்போ உங்களுக்கு லட்சுமி புள்ளியோட இயக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் எங்கே விழுந்திருக்குன்னா காலபுருஷர் 7ஆவது வீட்டில் விழுகுது. அப்போ இந்த கான்செப்டில் என்ன நீங்கள் எடுக்கணும்னா, உங்கள் குபேர புள்ளியும் உங்கள் லட்சுமி புள்ளியும் எந்த பாவத்தில் காலபுருஷ ரீதியாக எந்த பாவத்தில் விழுகிறதோ அந்த பாவத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறைமுகமாக இயக்கிட்டு தான் இருப்பீங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இயக்குவீங்க. அப்படி இயக்கிறப்ப உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கும். எனக்கு தெய்வாதீனமாக லட்சுமி புள்ளியும் குபேர புள்ளியும் விழுந்திருக்கிறது சிம்மத்தில் விழுந்துருச்சு. அது காலபுருஷத்துக்கு 5ஆவது வீடு. 5ஆம் வீடுனா ஜோதிடம். என்னைக்கு ஜோதிடத்தை கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து குபேரனும் நல்ல வேலை செய்கிறாரு, லட்சுமியும் நல்ல வேலை செய்கிறாங்க. அப்போ சார் இதே சிம்மத்தில் ஒருத்தங்களுக்கு குபேர புள்ளி லட்சுமி புள்ளி விழுந்திருக்கும், ஆனால் அவங்க ஜோதிடராக இருக்க மாட்டாங்க, அவங்க சினிமா துறையில் இருக்கலாம், அரசியல் துறையில் இருக்கலாம், அந்த சிம்மம் சார்ந்த காரகத்துவத்தில் ஒரு பெரிய இடத்துல அந்த இயக்கத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பொருளாதார சம்பத்துகள் கிடைக்கும். அது ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ வந்து துலாமில் விழுந்திருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா நாங்கள் மேட்ரிமனி சர்வீஸ் பண்ணுறோம் அல்லது திருமண மண்டபம் வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த விருச்சகத்தில் குபேர புள்ளி லட்சுமி புள்ளி விழுந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் இருப்பாங்க. அந்த விருச்சகம் சார்ந்த விஷயத்துக்குள்ள ஆர்மியில் இருக்கிறது, ஏதாவது ஒரு துறை அந்த விருச்சகம் சார்ந்த விஷயத்தில் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை நீங்கள் வந்து பார்க்கணும், ரிசர்ச் பண்ணணும். ஒருத்தர் வந்து மலேசியாவில் ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு லட்சுமி புள்ளியும் குபேர புள்ளியும் விருச்சகத்தில் தான் விழுந்திருக்கு, ரெண்டுமே விருச்சகத்தில் விழுந்திருக்கு, அனுஷ நட்சத்திரத்தில் விழுந்துருச்சு. அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தொழில் பண்ணுறார். குப்பையெல்லாம் அள்ளி கூட்டிகிட்டு போகிற லாரி வந்து ஒரு 50 லாரி 100 லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு அந்த குபேர புள்ளி லட்சுமி புள்ளி விருச்சக ரீதியாக எப்படி இயங்குதுன்னு பாருங்கள்.
விருச்சகனா தானே தேவையில்லாத கழிவுகள், குப்பைகள், அதை வந்து கொண்டு போய் கொட்டுறது. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கும்போது தான் புது புது விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். நேரடியாக அந்த நட்சத்திரத்தை இயக்கிறது மட்டும் இல்லை, அந்த நட்சத்திரம் காலபுருஷ ரீதியாக எந்த பாவத்தில் விழுந்திருக்குன்னு பார்த்து அதையும் நீங்கள் இயக்க வேண்டும். இயக்கும் போது உங்களுக்கு சிறப்பான ரிசல்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி காலபுருஷ தத்துவத்தையும் இயக்கணும். அதுக்கப்புறம் இந்த குபேர புள்ளி, லட்சுமி புள்ளி ராசி தத்துவத்தின் அடிப்படையில் எந்த தத்துவத்தில் விழுகுதுன்னு பாருங்கள். நெருப்பு ராசியில் விழுகுதா, நில ராசியில் விழுகுதா, காற்று ராசியில் விழுகுதா, நீர் ராசியில் விழுகுதான்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து சதயம் தான் குபேர புள்ளி, சதய நட்சத்திரத்தில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ சதயம் அப்படிங்கிறது எங்கே விழுகுது? இந்த ராசியில், காற்று ராசியில் விழுகுது. அப்போ அந்த பஞ்சபூதத்தில் 4 தத்துவங்களாக ராசிகளை பிரிக்கிறோம். நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்போ என்னென்னா உங்கள் குபேர புள்ளி, லட்சுமி புள்ளி எந்த தத்துவத்தில் விழுகுதோ அந்த தத்துவம் சார்ந்த இயக்கத்தையும் உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் 2 விதமான ஆராய்ச்சி பண்ணது நடக்குது. இந்த லட்சுமி புள்ளி, குபேர புள்ளி எந்த ராசியில் விழுகுதோ அந்த தத்துவமும் இயங்கும். அதே மாதிரி அது போய் ஒரு கிரகம் குருவோ சுக்கிரனோ உட்காரும் போது தானே இயங்கும்னு சொல்கிறோம். அப்போ அது எங்கே உட்காருதோ அமரதோ அந்த வீடும் இயங்கும். அங்கிருந்து அது எந்த வீட்டை பார்க்குதோ அந்த வீடும் இயங்குது. இப்போ வந்து நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் கம்பல்சரி ஆப்போசிட்டில் இருக்கிற ராசியை பார்க்குமா? அது என்ன ராசியாக வரும்? மேஷத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நேரம் எங்கெங்க பார்க்கும்? துலாமை. சிம்மத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நேரம் எங்கே பார்க்கும்? கும்பத்தை. தனுஷில் ஒரு கிரகம் இருந்தால் நேரம் எங்கே பார்க்கும்? மிதனத்தை. அப்போ பாருங்கள், நெருப்பு ராசிக்கு ஆப்போசிட் ராசி என்னவா வருது? எல்லாமே காற்று ராசியாக தான் வரும். அப்போ என்னென்னா காற்றில் ஒரு கிரகம் இருந்தால் காற்றையும் நெருப்பையும் சேர்த்து இயக்கணும். நெருப்பில் ஒரு கிரகம் இருந்தால் நெருப்பையும் காற்றையும் சேர்த்து இயக்க வேண்டும். இருக்கிற இடம், பார்க்குற இடம் ரெண்டுமே அதை வேலை செய்யும். அப்போ இதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? இதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் நம்ம செய்யலாம்? நெருப்பும் காற்றும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கக்கூடியது என்ன? எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான பொருட்கள் எல்லாமே நெருப்பு தத்துவத்தில் வரும். காற்று தத்துவத்தில் வரக்கூடிய பொருள்னா காற்றை கொடுக்கக்கூடிய பொருள்னு சொல்லலாம். அப்போ வந்து மின்விசிறி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நெருப்பும் காற்றும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தத்துவம். ஃபேன். அப்போ வந்து ஃபேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது மிக சிறப்பாக வேலை செய்யும். அதே மாதிரி அடுத்தது நிலத்தத்துவம் வாங்க. குபேர புள்ளியும் லட்சுமி புள்ளியும் நிலத்தத்துவத்தில் விழுகுது. நிலத்தத்துவத்தில் விழுந்தா அங்கே குருவோ சுக்கிரனோ நிற்கிறாங்கன்னா நேரம் எங்கே பார்ப்பாங்க? நிலத்தத்துவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நேரம் எங்கே பார்க்கும்? நீர் தத்துவத்தை பார்க்கும். நீர் தத்துவத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நேரம் எங்கே பார்க்கும்? நிலத்தத்துவத்தை பார்க்கும். அப்போ இதுக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணணும்? நிலம், நீர் ரெண்டையும் இணைக்கிற மாதிரி என்ன பரிகாரம் பண்ணலாம்? விருட்ச தானம் செய்வது, மரம் நடுவது ஒரு சிறந்த பரிகாரம். மரத்தை எங்கே நட்டு வைப்பீங்க? நிலத்தில். மரம் நட்டு வச்சா மட்டும் வளர்ந்துருமா? தண்ணி ஊற்றணும். அப்போ நிலமும் நீரும் சேர்ந்து இயங்குற அமைப்பு விருட்சம். அப்போ விருட்ச தானம் செய்வது சிறப்பாக இயங்கக்கூடியது. அப்போ இந்த குபேர புள்ளி, லட்சுமி புள்ளியை நட்சத்திர காரகத்துவங்களை எப்படி பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி காலபுருஷ தத்துவத்தையும் பயன்படுத்தலாம், பஞ்சபூத இயக்கங்களையும் பயன்படுத்தலாம். அது சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். கர்மா தீரிப்படி நீங்கள் கொஞ்சம் இந்த குரு சுக்கிரன் லட்சுமி புள்ளி குபேர புள்ளியாக வரனால எதனால் இதை வந்து குரு சுக்கிரன் எடுத்தாங்க? புதன் எடுத்து லட்சுமி புள்ளின்னு சொல்லியிருக்கலாம்ல, சனி எடுத்து குபேர புள்ளின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் இது 2 பேரும் கொடுத்தாங்கன்னா பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இந்த 2 கிரகம் தான். காலபுருஷத்துடைய 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். காலபுருஷத்துடைய 9ஆம் அதிபதி யாரு? குரு. அப்போ 2, 9 தான் தொடர்ச்சியான வருமானத்தையும் ஒரு நல்ல மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு தேவையான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் இந்த குரு சுக்கிரன் இடையுமே கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 3 விதமான பரிகாரம் சொல்லியிருக்கேன். நட்சத்திர ரீதியாக பரிகாரம் பண்ணலாம், காலபுருஷ ரீதியாக பரிகாரம் பண்ணலாம், பஞ்சபூத இயக்கங்கள் வழியாக பரிகாரம் பண்ண முடியும். காலச்சக்கர ரீதியாக எப்படி பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு குபேர புள்ளியிலையும் லட்சுமி புள்ளியிலும் என்ன நட்சத்திரம் வருதோ அந்த 6 நட்சத்திரங்கள் லிஸ்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த 6 நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உதவி பண்ணணும். என்ன உதவி பண்ணணும்? ஒன்று பொருளாதார உதவி பண்ணுங்க, அல்லது அவங்க வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுங்க. வாழ்வாதாரத்துக்கு தேவையான பொருட்கள். வாழ்வாதாரம்னா 3 விஷயம். என்னது? உணவு, உடை, இருப்பிடம். அப்போ உணவு வாங்கி கொடுக்கறது, உடை வாங்கி கொடுக்கறது, இருப்பிடம்னா ஒருத்தருக்கு போய் 50 லட்ச ரூபா செலவு பண்ணி வீடு கட்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த வீட்டுக்கு தேவையான ஒரு வாட்ச், வால் கிளாக் வாங்கி கொடுத்தா கூட அது இருப்பிடத்தில் சேரக்கூடிய ஒரு பரிகாரம் ஆகிடும். அந்த வீட்டுக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த வீட்டில் அதை போட்டு பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சேர் வந்து 500 ரூபாயிலேருந்து 700 ரூபாய்க்கு கிடைக்கும், நம்மளால் பண்ண முடியும். அப்போ இந்த பரிகாரத்தை இந்த உணவு, உடை, இருப்பிடம் சார்ந்து செய்யும்போது அதோட ரிசல்ட் வந்து பல மடங்கு இருக்கும். திரும்பவும் நான் நிறைய மீட்டிங்கில் சொன்ன மாதிரி தான், ஒரு பரிகாரத்தை உடனடியாக பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்த உடனே இன்றைக்கே 750 ரூபா கொடுத்து சேர் வாங்கி தானம் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கே எனக்கு குபேரன் வரணும், லட்சுமி வரணும்னு ஃபோன் அடிச்சு கேட்பாங்க. நான் பரிகாரம் பண்ணிட்டேன் சார், எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்போ எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பரிகாரம் பண்ணும்போது உங்களுடைய கார்மிக் அக்கௌண்ட்டில் யார் ஒருவர் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் செய்கிற புண்ணியத்துக்கான ரிசல்ட் அடுத்த ஹோரையிலேயே கிடைக்கும். கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி சேரை வாங்கி கொடுத்தோன்னே, சார் நான் 750 ரூபாய்க்கு சேர் வாங்கி கொடுத்தேன்,
எனக்கு 7,500 பணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. நான் 75,000 ரூபாய்க்கு சேர் வாங்கி கொடுத்தேன், அவ்வளோ சேர் வாங்கி கொடுத்தேன், ஆனால் எனக்கு ஒரு பணமும் வரலன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. இதை முதல்ல உணரணும் எல்லாருமே. பரிகாரம் என்றைக்கும் வீணாக போகாது, செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஸோ அப்போ இந்த 3 விஷயங்களையும் பேஸ் பண்ணி நம்ம இந்த கான்செப்டை நம்ம எடுக்கலாம். இந்த குபேர புள்ளி, லட்சுமி புள்ளி சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு மிக முக்கியமான தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இன்னும் நிறைய தகவல்கள் அதில் இருக்குது. முதல்ல இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ரெஃபரன்ஸாக அதோட காரகத்துவங்கள்லாம் தேவைன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸ், பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அதில் நிறைய காரகத்துவங்கள் கொடுத்துருப்பேன். அதை அப்படியே நீங்கள் தானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட லைஃபுக்கும் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த தருணத்தில் லட்சுமி புள்ளி, குபேர புள்ளி சார்ந்த தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இதுவரை லக்ஷ்மி புள்ளி, குபேர புள்ளி பற்றி மிக அருமையான, அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிக எளிமையாகவும் வலிமையாகவும் முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்த நமது ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஐயா வளரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவருக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்க நமது கதிரையா அவர்களை வரவேற்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி மீட்டிங் வந்து நம்ம நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நிறையா பணிகள் இருந்தனால கேள்வி பதில் நிகழ்ச்சி பண்ண முடியல, கிளாஸஸ் எடுக்க முடியல. அடுத்த மாதம் அதுக்கான சிறப்பான விஷயங்களை நம்ம கொடுத்துடலாம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய 57வது கருத்தரங்கில் வழக்கமாக நம்முடைய கேசவன் சார் வந்து ஜாதகம் பார்ப்பார். இன்றைக்கி வந்து நம்முடைய துணை செயலாளர் களத்தில் இறங்கினாங்க. ஏன்னா அவர் இன்றைக்கி வர முடியாத காரணத்தால் நிறைய பேருக்கு இன்றைக்கி இலவசமாக ஜாதகம் பார்த்து ஒரு சிறப்பான அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். நாங்கள் பார்க்குற மெத்தடோட அவங்க பார்க்குற மெத்தட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிறப்பான முறையில் கொடுத்துருப்பாங்க. மேடம் எங்கே இருக்காங்கன்னு தெரில, ஜாதகம் பார்த்துட்ருக்காங்களா? ஓகே, ஜாதகம் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் நம்ம இந்த கருத்தரங்க மிக சிறப்பான முறையில் இன்றைக்கி நடத்தி கொடுத்தாங்க. நிர்வாகிகள் நம்முடைய துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் ஐயா அவர்கள், PRO அருண்ராம் ஐயா அவர்கள், பொருளாளர் நம்முடைய முருகானந்தம் ஐயா அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஒவ்வொரு மாதமும் நம்ம சிறப்பாக சொல்லிட்டு இருக்கிறது தான், நம்முடைய கருத்தரங்கம் இந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் உலகளவில் ரீச் ஆயிருக்குன்னா அதுக்கு முதுகெலும்பாக இருக்கிறது வந்து நம்முடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனம் முத்துப்பாண்டிய அவர்களும் நம்முடைய கதிரையா அவர்களும் தான். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும், இப்போ லட்சுமி புள்ளி, குபேர புள்ளியை பற்றி பேசினேன். அந்த கருத்து வந்து 100% வேலை செய்கிற கருத்து. இங்கே இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் மீடியம் அப்படிங்கிறது இல்லைன்னா உலக அளவில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்குமே இந்த கருத்து போய் சேராது. அவங்க அதை தெரிஞ்சுக்க முடியாது, அதை அப்ளை பண்ண முடியாது. அப்போ நாங்கள் பண்ணுற ரிசர்ச்சும் வந்து ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளவே போயிடும், அது பெரிய அளவில் போக முடியாது. அப்போ உலக அளவில் இந்த கருத்துக்கள்லாம் மிக அதிக அளவில் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்குன்னா அதுக்கு உண்மையிலே ஆன்லைன் ஸ்டுடியோ ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ இன்னைக்கு முத்துப்பாண்டியாவும் வரமுள்ள முக்கியமான வேலைங்கிறனால அவர்களுக்கு இந்த ஆன்லைன் வாயிலாக பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து ஆதரவாக இருக்கக்கூடிய நம்முடைய கதிரையா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இன்னைக்கு வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நமக்கு எல்லாருக்கும் உணவியல் சார்ந்த டிப்ஸ் வழங்கிய திருமதி புவனேஸ்வரி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர்களை சிறப்பு விருந்தினராக ரெஃபர் பண்ணி அழைச்சிட்டு வந்த நம்முடைய துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். மேலும் நம்முடைய பிரபஞ்ச குழுவுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மாணிக்கம்மை அவர்கள் மற்றும் சரவணன் அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வருகை புரிந்து நமக்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய சஸ்டிக் அகாடமியுடைய 50 விழா போன வருடம் நம்ம நடத்தியிருந்தோம். அதே மாதிரி இந்த வருடமும் 6ஆம் ஆண்டு விழா வந்து நம்ம நடத்த போகிறோம். ஸோ அது சம்மந்தமான தகவலை இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் தெரியப்படுத்தணும், காலையிலே தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். பட் வர முடியலை, லேட்டாக வந்துட்டேன். ஸோ அதை வந்து மே 31 அன்னைக்கு இந்த விழா வந்து சிறப்பாக நடத்த போகிறோம். போன வருடம் வந்து 2 நாள் விழாவாக நடத்தியிருந்தோம். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 1 நாள் விழாவாக பிரம்மாண்டமான முறையில் கரூரில் சரஸ்வதி மகாலில் நடக்க போகுது. அந்த விழா எப்படி இருக்க போகுது, அதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்க போகுதுங்கிற விஷயங்கள்லாம் ஃபியூச்சர் மீட்டிங்கில் தெரியப்படுத்துகிறோம். அது சம்மந்தமான ஆட்ஸ் எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் வரும். நிறைய விஷயங்கள் அதில் இருக்க போது இலவசமாக உங்கள் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி கோல்டன் பரிகாரங்கள் புத்தகம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த தடவை போன தடவை வந்து 5000 கோல்டன் விதிகள் கனவு பலன்கள் கொடுத்துருந்தோம். இந்த தடவை வந்து தோஷங்களும் பரிகாரங்களுங்கிற தலைப்பில் ஜோதிடத்தில் என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலாங்கிற இலவச புத்தகம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட போன தடவை வந்து 2300 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க 2 நாளும் சேர்த்து. இந்த தடவையும் அந்த நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 1 நாள் விழாவாக நடக்க போகுது. இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவிலையும் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஜோதிட பிரபஞ்ச குழு வாட்ஸ்அப் குழு, அதுலேயும் உங்களுக்கு தெரியப்படுத்தும்.
பயன்படுத்துவோம். அதை நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு சிறப்பம்சங்கள் நம்மளுடைய கருத்தரங்களை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி தொடர்ச்சியாக 58வது கருத்தரங்கு, அதாவது அடுத்த மாதம் ஏப்ரல் மாதம் வந்து நடைபெற போகுது. வழக்கம் போல் 4வது சனிக்கிழமை தான். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி நாள் வந்து எலெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன். 23ஆம் தேதி எலெக்ஷன், அடுத்த நாள் வந்து நம்ம மீட்டிங் இருக்கும். 4வது வாரம் மீட்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் எல்லாம் முடிச்சிருவீங்க, அதனால சனிக்கிழமை மணிக்கு மீட்டிங் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை, இதே மண்டபத்தில் தான் நடக்கும். ஸோ அடுத்த மாதமும் இதே மாதிரி தொடர்ச்சியாக எல்லா மாதங்களும் வருகை புரிந்து நீங்கள் உங்களோட ஆதரவை தொடர்ச்சியாக தெரியப்படுத்தணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மண்டபம் நிர்வாகிகளுக்கும் வேலைக்கு உணவு வழங்கிய ஹோட்டல் நிர்வாகத்திற்கும் எங்களுடைய தேரோட்டிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு பிரிய மனமில்லாமல் பிரிந்து மீண்டும் அடுத்த கருத்தரங்களை ஒன்றாக இணைவோம். இன்னைக்கு நடைபெறாத வகுப்புகள், கோல்டன் ரூல்ஸ் கொடுக்கறதா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி, இதெல்லாம் அடுத்த மாதம் சிறப்பான முறையில் அதிக டைம் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே காலதாமதமானனால இன்னைக்கு பண்ண முடியல. இன்னும் அடுத்த ஒரு முக்கியமான வேலை இருக்கிறனால நீங்கள் மீட்டிங் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறோம். ஸோ மீண்டும் அடுத்த மாத கருத்தரங்களை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.